வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம சோமர்சம்பேட்டையில பெரியாண்டவர் கேட்டரிங்ல தான் இருக்கோங்க. தங்கம் மாமி உங்க எல்லாருக்குமே தெரியும். தங்கம் மாமியோட ரெசிபிஸ் எல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதையுமே நம்ம வீடியோஸ்ல எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. மாமி வந்து இந்த மாதிரி கேட்டரிங்கும் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நான் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தோடனே வந்து சூடா டிகாஷன் காஃபியும் வடையும் கொடுத்தாங்க மாமி. மாமி கொடுத்த அந்த மெது வடையும் டிகாஷன் காஃபியும் சூப்பருங்க. அடுத்து லஞ்சும் இங்கதான் நான் சாப்பிட போறேன். அப்படியே ஃபுட் ரிவ்யூவும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். வீட்டுல செய்யற மாதிரியே வந்து சுத்தமான சுகாதாரமான முறையில இங்க எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்க கிச்சன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப நீட்டா இருக்கு. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கூட பாருங்க, கீழே வந்து இந்த மாதிரி மர முக்காலில வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து சேஃபுக்காக இந்த மாதிரி ஷாக் அடிக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. என்ன மாமி? எல்லா எலக்ட்ரானிக் இதுவுமே நான் வந்து உங்களுக்கு மரப்பலகையில தான் வச்சிருக்கேன். இல்லாட்டி பெஞ்ச மாதிரி செஞ்சுன்னு வருவேன். ஓ, மரக்கடையில சொல்லி செஞ்சுதான் வச்சிருக்கீங்க. சூப்பர் மாமி. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் மாமி கிட்ட. இது எல்லாமே வந்து நாங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து பேக் பண்றோம். எதியான சமையலுக்கு ஆபீஸ் போறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க, முடியாதவங்க, செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி பேக்கிங்கா கொடுத்தா வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் மாமி நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து சாம்பார், ரசம், குழம்பு, காய் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குங்க. இப்ப பெரியாண்டவர் கேட்டரிங்ல இன்னைக்கு லஞ்ச் மெனு என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோங்க. சாம்பாருங்க, இந்த பாருங்க, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் போட்ட ஒரு சாம்பார். அதுக்கப்புறமா வந்து புளிக்குழம்பு இருக்கு. புளிக்குழம்புக்கு வந்து மொச்சை, பூசணிக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்ததான் பருப்பு ரசம் இருக்குங்க. அவரைக்காய், பட்டாணி எல்லாம் போட்ட ஒரு கூட்டு இருக்கு இதுல. இது வந்து சௌச்சௌ கடலை பருப்பு போட்ட கூட்டுங்க. கொத்தவரங்காய் கறி இருக்குங்க இதுல. கொத்தவரங்காய் வந்து மிளகாத்தூள் எல்லாமே போட்டு பண்ணிருக்காங்க. அப்புறம் மோர் இருக்கு. அப்புறம் மொத்தமா எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி பக்கெட்ல எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இது ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. அவரைக்காயோட வந்து பச்சை பட்டாணி சேர்த்து பண்ணிருக்காங்க. பார்க்கும் போதே நல்லா இருக்கு. 2-3 வகையான காயோட மதிய உணவு இப்ப ரெடியா இருக்குங்க. இவ்வளவுதாங்க அவங்களோட லஞ்ச் மெனு. லஞ்ச் மெனு வந்து நம்ம வீட்டுல செய்யற மாதிரியே ரொம்ப நீட்டாவே ரெடி பண்றாங்க. மாமி, இப்ப உங்களோட லஞ்ச் மெனு எல்லாமே பார்த்தோம். ரொம்ப சத்தான சுவையான கறிக்காய் எல்லாமே பண்ணிருக்கீங்க. டெய்லியுமே இப்படிதான் பண்ணுவீங்களா? ஆமா, தினமும் இப்படிதான். இன்னைக்கு ஆர்டர்களுக்கு தகுந்த ஆர்டர் தனியா பண்ணிடுவோம். இதை கடைக்கு தனியா பண்ணுவீங்க. ஆர்டர் வந்து நீங்க என்ன மெனு கொடுக்குறீங்களோ அதை பண்ணுவோம். லோக்கல்ல இருக்கவங்களே எல்லாருமே வந்து வாங்கிக்குவாங்க. ஆமா, இங்க வந்து புரோட்டா, குஸ்கா தான் சாப்பாடு இந்த பக்கத்துல. நம்ம சாம்பார் ரசம் மாத்த சமையல்லாம் இங்க இல்ல, கடை. அதனால நீங்க வந்து நல்லா பண்ணி இங்க வருவாங்க. இங்க லேடிஸ் வீடு மாதிரி தான் இது. வந்து உட்காந்து 4 மணி வரையும் சாப்பிட வருவாங்க. இப்போ கடலூர், கொண்டத்துக்கு ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சாப்பாடுக்கு தான் வருவாங்க. ஸோ சரி. அப்புறம் விரத நாட்கள் இப்ப எல்லாமே ஐயப்ப சாமி மாலை போட்டாங்கல்ல, அதனால சாப்பாடு எல்லாமே இங்க 4 மணி வரைக்கும் கொண்டு வருவாங்க. கேட்டரிங்க்கு நீங்க வெளியில நிறைய செஞ்சு கொடுக்குறீங்க? ஆமா ஆமா, டெய்லி ஒரு 3 சாப்பாடு 4 சாப்பாடு போய்கிட்டே தான் இருக்கும். கலவை சாதம், நம்ம சாம்பார் ரசம், ரசம், பால் காய்ச்சறது, புண்ணியதானம் எல்லாமே. வடை பாயசத்தோட சாப்பாடு அவங்க எப்படி சொல்றாங்களோ வேற மத்த பெரிய காரியங்கள்னு வரும்போது வடை பாயசம் இருக்காது. அதுக்கு தகுந்த சாப்பாடு சாயந்தரம் 5 மணிக்கு கூட சாப்பாடு கேட்பாங்க. சாதாரணமா ஒரு 10 பேர் 20 பேருக்கு வேணும்னா கூட இங்க வந்து வாங்கிக்கலாம். வெறும் சாப்பாடு மட்டும் வீட்டுல வச்சுட்டு சாம்பார் ரசம் அது வாங்கி போறவங்க காய் கூட்டு வாங்கி எதுவும் யாருக்கும் இல்லைன்னு சொல்றது இல்லை. அதுதான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லாத அன்னபூரணீங்க மாமி. இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதுதான் பண்ணும்போது எது யாரு கேட்டாலும் எது இருக்கோ அதை முதல்ல கொடுத்துடணும். அப்புறம் தான் யோசிக்கணும். இல்ல, மெனு எல்லாமே பார்த்தேன். எல்லாமே வந்து எல்லாமே மெனு எல்லாமே இங்க நல்லாதான் இருக்கும். இல்ல, என்ன சமையல்ங்கிறத யார் முடிவு பண்ணுவோம்? நேற்று போடாத இன்னைக்கு போடுவோம். ஆர்டர்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை போடுவோம். நீங்க ஒரு மெனு கொடுத்துட்டீங்கன்னா அதை கேட்டுக்கோ. உங்களுக்கு எப்படி சாப்பாடு பண்ணணும், என்ன உங்களுக்கு எப்படி பண்ணணும், உங்க வீட்டு வழக்கம் என்ன எல்லாம் கேட்போம். நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காய் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பண்ணும்போது சில விஷயம் நமக்கு தெரியாத கூட இருக்குல்ல. நானும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும். மாமியை தேடி நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்க வர்றாங்க. ஆர்டர் கொடுக்க வர்றவங்ககிட்ட மாமியே பேசி அவங்கள உபசரித்து அவங்கள சாப்பிட வச்சு இந்த மாதிரியெல்லாம் நேரடியாக அவங்களே பண்ணுறாங்க. இருந்து இங்க மாமி கிட்ட ஆர்டர் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. நேத்து ஒரு தடவை கேட்டீங்களா? நேத்து ஒரு தடவை கேட்டாங்க. எனக்கு காருக்கு டிரைவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் நேத்து மதுரையில் இல்லாத கேட்டறீங்க இருந்தாலும் மாமியோட கைமணம் தனிதா இல்லையா? என்ன மாமி? எப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து நாங்க வந்து இங்க திருச்சியில பத்திரம் பஸ் ஸ்டாண்ட். சரி, அதனால சரி நம்ம இங்க வந்து நம்ம ஊரு. இப்போ உங்க பொண்ணுக்கு ஃபங்க்ஷனா? இல்ல சும்மா அவளுக்கு மாசம் மாசம் அவ ஏதாவது பண்ணிக்குது அப்படின்னா நம்ம பண்ணும்போது சரி ஒரு டைம் கூட பேசுது. சரியா இன்னைக்கு என்ன பண்ண சொல்லிருக்கீங்க மாமியா? நிறைய ஆர்டர் இல்ல நீங்க என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? ரவா உருண்டை, ரவா உருண்டை, அப்புறம் வந்து பாசி பருப்பு உருண்டை, தேன்குழல். உங்க சமையல் நல்லா இருக்கு. டெய்லி Thank you. அதே மாதிரி மாமி மாமி தங்கம் மாமி சமையல். ஆமா எனக்கு எப்படின்னாக்கா எங்க அம்மா அப்பாவோட அம்மா பண்ற மாதிரியே இன்னும் ஒரு சில சமையல்லாம் எங்க மாமியார் மாதிரியும் சொல்லுவாங்க. அப்படியே அப்பெல்லாம் எனக்கு அப்படியே பழைய நினைப்புலாம் வந்து போகுது. அந்த மாதிரியே இருக்கு. சரி அதனால வந்து இங்க நம்ம கொடுப்போம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்ங்க, ரிவ்யூ கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுக்காகவும் நிறைய பேர் வந்து அப்பப்ப வந்துட்டு இருக்காங்க மாமி கிட்ட. இப்ப நீங்க மாமி கிட்ட ஆர்டர் கொடுக்க வந்திருக்கீங்களா? நாங்க நான் அமெரிக்காவில மாமியை பத்தி யூடியூப்ல சோமரசம் பேட்டையில இப்படி பண்றாங்களே, நான் குமரன் நகர்ல காலையில. சரிங்க. ஆனா இவங்களுடைய புகழ் அமெரிக்காவுக்கு தான் பரவி இருக்கு. சரி. அமெரிக்காவில இருந்து வந்த உடனே மாமியை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுவேன். பார்த்தா மாமி நல்ல சுவையான சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு, குறைந்த விலையில, அதுபோல இனிப்பு காரம் இனிப்பு தயாரிப்பு பாராட்ட வேண்டியது. எல்லோரும் நம்ம அவங்கள வாழ்றதும் அவங்கள நல்ல தீர்க்காய்ச்சோட இருக்கணும். அவங்கள பார்த்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குங்க. வந்து ஒரு தொழில் முனைவோர் மட்டும் இல்ல, பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு தங்கம், அவங்க பேருக்கு தகுந்த மாதிரியே தங்கம். தங்கம் ஆகும். மாமி இது நீங்க பண்ணதா? ஆமா, இங்க பண்றதுதாங்க. எல்லாமே லேடிஸ் தான் இங்க செய்யறோம். அப்படியே பாருங்க, இந்த மைசூர் பாகு கையில தொடும் போதே அப்படியே நல்ல சாஃப்டா இருக்கு. வாயில வச்சா சொல்லவே வேண்டாம். சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு மாமி, வாயில வச்ச உடனே கரையுது. நெய் மணத்தோட அருமையா இருக்குங்க. மாமியோட கேட்ரிங்கில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாலும் பாருங்கள், மாமியும் இந்த மாதிரி சளைக்காமல் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பேக்கிங்லேருந்து சமையல்லேருந்து எல்லா வேலையிலையுமே வந்து மாமி பங்கெடுத்துக்கிறாங்க. அப்பப்போ தொழிலில் ஒரு ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு இருந்தால் தாங்க இந்த மாதிரி எல்லாமே செய்ய முடியும். ஆர்டர் கொடுக்க வர்றவங்கக்கிட்ட மாமி எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிற முறுக்கை காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்னாடியே வந்து கை முறுக்கெல்லாம் பாருங்கள் சுற்றி காட்டுறாங்க. அப்புறம் முள்ளு முறுக்குமே வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு காட்டுறாங்க, இந்த சைஸ் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. அரசமா இவங்க ரெட்ட வகையாளுங்கிற இடத்துல வந்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முந்தி நான் இவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணதை சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி மாமியோட சமையல் வரீங்க. மறக்க முடியாத நாங்க இடத்துல வீடு அது. அதனால 2002 ஜூன் முள்ளிக்கல் பொருளையும் போயிட்டு அவங்கள்ட்ட வீட்லயே வந்து சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. நாங்க வரவங்களை வாங்கன்னு கேட்கணுங்கிறது அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. மாமி அப்ப இருந்தே இந்த லைன்ல இருக்கீங்க இல்ல, நான் நேத்து கேட்டேன் அவரை, எப்படி இவ்வளவு ஞாபகம் என்ன வச்சிருக்கீங்க, 20 வருஷம் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவங்க அந்த வீட்டுல இருக்கும் போதும் வந்து வாங்கியிருக்கோம். கொஞ்சம் லேட்டா வந்தோம்னா தூக்கிடுவோம். தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வருவோம். இப்ப இந்த வீட்டுக்கு வந்தோட்டு இது ஃபர்ஸ்ட் அப்பதான் வர்றாங்க. சேல்ஸ் பண்றதுக்கு வந்து வாங்கிப்போம். அந்த வீட்டுல இருந்து செட் ஆகி இங்க வந்து சேல்ஸ் தீபாவளிக்காக வந்துட்டாங்க. அதுலயும் வந்தோம். அவங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நாங்க இங்க இருக்காங்க வெளியே வாங்கி போயிருக்கோம். சரிங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்க மாமி? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட தொடர்பு வேணும், நம்ம செய்யறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி நாங்க வீடு கட்டிட்டு 2 பேரும் எம்ப்ளாயிங் போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல. காலையில டிஃபனும் இதுவுமே கொடுத்தாங்க. லஞ்ச் வந்து பாருங்க மாமி, யார் வந்தாலும் வந்து உடனே டிகாஷன் காஃபி வந்துரும். வந்த உடனே இல்ல, நாங்களும் வந்த உடனே மாமி
டிஃபனு காஃபி வடை என்ன சாப்பிடுறீங்க? இதுதான் வந்த உடனே கொஞ்சம் கூட மனசு போனாலும் கோச்சிக்காம சாம்பார் பத்தில ஒரு ஆட்டோ வீட்டுக்கு வந்து ஆட்டோல எடுத்துட்டு வந்து அப்புறம் சாம்பார் அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி அவங்க மனசும் தங்கம் இல்லைங்களா? இல்ல நம்ம சாப்பாடுங்கிறது வந்து ஒரு பெரிய உத்தமமான தொழில் இல்லையா? எல்லாராலையும் பண்ண முடியாது. நம்ம அது பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய கொடுப்பினை வேணும். அதையும் நன்னா பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப பெரிய இல்ல அந்த கொடுப்பினை வந்து மாமிக்கிட்ட நிறையவே இருக்குன்னு தான் வேணும். இன்னொன்னு அடுத்தடுத்த விசேஷங்களுக்கு வந்து வந்துட்டு போறாங்க பாத்தீங்களா, அது ஒரு பெரிய இதுதானே. இப்ப நாங்க ஆர்டர் கரூருக்கு தாங்க கொடுக்குறோம். அப்படிங்களா? நாங்க கரூர் தான் பண்றோம். அப்புறம் மிளகாப்பு பண்றோம். அப்புறம் நீங்க அழைச்சின்னு வந்துட்டு புண்ணியதானம் பண்றோம். நீங்க கொண்டு போய் விடும்போது எத்தனை பேருக்கு என்னோட ஞாபகம் இருக்கு. அந்த குழந்தைய கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு நான் நாளைக்கு கொண்டு போய் விட போறோம் மாமியார் வீட்டுல பிரசவம் ஆகி குழந்தை நல்லபடியா கொண்டு போய் விடுறோம்னு சொல்லி நீங்க இந்த குழந்தைய வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லும் போது அதை விட வேற என்ன பெரிய கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். அது வந்து கிடைக்கணுமே நமக்கு. அது வந்து கிடைக்காத ஒரு இது இல்லை. எத்தனை பேர் குழந்தைய கையில கொண்டு கொடுத்து நீங்க வாங்கிட்டு உங்க கையில கொடுங்க நாளைக்கு உங்க ஊர்ல. மாமி இந்த பௌர்ணமி நாட்கள், இந்த கோவில் விசேஷங்கள் இதுக்கெல்லாமே நீங்க பண்றீங்களா? இதுக்கெல்லாம் நிறைய பண்ணுறேன். ஒரு ஸ்ரீரங்கம் கோயில் வந்து 27 வருஷமா பண்ணுறோம். திருச்சியில் பெரிய ஷாப்கார்லாம் அது வந்து 27 வருஷமாக பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த குழுமணி அதையும் 26 வருஷமாக பண்ணுறோம். சுவாமி வரோம் தடங்கள் இல்லாமல் 27 வருஷமாக ஸ்ரீரங்கத்தில் இப்போ என்ன விசேஷத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? வைகுண்ட ஏகாதசி தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் 20 நாள். எத்தனை பேருக்கு? 500 பேருக்கு ஆர்டர் கொடுத்தா நீங்கள் ஆன்சர் பண்ணுவாங்க. டிஃபனா சாப்பாடு சாப்பாடு நீங்கள் எதுக்கிட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இப்ப மாமி அவங்க கேட்டரிங்ல வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்ககிட்ட காட்டினேன். இப்ப நான் இலையில உட்கார்ந்து அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு காட்ட போறேன். என்ன மாமி? கண்டிப்பா நீங்க சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணி கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து மத்தியானம் காலையில மட்டும்தான் பண்றீங்க? காலம்பரை மத்தியானம் 2 நேரம் தான் பண்றோம். காலையிலக்கு என்னென்னலாம் பண்றீங்க? காலம்பரை இட்லி, பொங்கல், வடை, பூரி, தோசை, ஊத்தப்பம், ரவா தோசை எல்லாமே பண்றீங்க. மத்தியானத்துக்கு 11 மணி வரையும் டிஃபன் இருக்கும் போடும். அதுக்குள்ளேயே 11 மணிக்கு லஞ்ச் ரெடி ஆயிடும். சாப்பாடு வாங்க வரவங்க வந்துருவாங்க. நைட்டு கிடையாது? நைட்டு கிடையாது. இது 4 மணி ஆயிடுமே. அது இன்னும் கொஞ்சம் வைங்க, இது இன்னும் கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க. அவ்வளவுதான். இடையில தான் அவரைக்காய் பட்டாணி போட்டு கூட்டு, கொத்தவரங்காய் கறி, சவுச்சோ கடலைப்பருப்பு கூட்டு, ஸ்வீட்டு, ஊறுகாய், பழம், அப்படியே இலையே நிறைஞ்சிருச்சுங்க. இலையை பார்க்கும் போதே அப்படியே வயிறு நிறைஞ்சிருச்சு மாமி. சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க. இந்த காயெல்லாம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் போல இருக்கு. அவ்வளோ இருக்கு. நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் மாமி. இந்த ஊறுகாய் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணல. இதையும் பண்ணி காட்டிடுறேன். சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி. எலுமிச்சம்பழம் ஊறுகாயா? எலுமிச்சம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆயிலே அதிகமா இல்ல. இருக்காது, ஆயில் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கு. மாமி கேட்டரிங்ல பாருங்க, அப்படியே வீட்டு சாப்பாடு மாதிரி தான் எல்லாமே. ரொம்ப காரம் இல்லாம, புளிப்பு இல்லாம, ரொம்ப பக்குவமா செஞ்சிருக்காங்க. என்ன மாமி? எல்லாருமே லேடிஸ் தான் இல்லையா? எல்லாமே லேடிஸ் தான். எல்லாமே எப்படி சமைக்கிறாங்களோ வீட்டுல எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. ஒன்றும் இது வயிற்றுக்கு கெடுதலே கிடையாதுங்க. கண்டிப்பா நீங்க வந்து திருச்சி வந்தீங்கன்னா சோமரசப்பேட்டையில வந்து பெரியாண்டவர் கேட்டரிங் கேட்டு நீங்க லஞ்ச் எடுத்துட்டு போங்க. திருச்சிக்கு ரொம்ப பக்கம் இல்லையா மாமி? பக்கம். அப்புறம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சல் வேணும் அப்படின்னா கூட நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம். நேர்ல வந்து வாங்கிக்கலாம். என்ன மாமி? காலையில டிஃபனும் அதே மாதிரி பார்சல்லாம் 7 மணிக்கு ரெடி ஆயிடும். பார்சல் உண்டு. பார்சல் உண்டு. எல்லாமே ஆர்டர் சாப்பாடும் உண்டு. ஆர்டர் சாப்பாடும் உண்டு. ஆர்டருக்கும் பண்ணி கொடுப்போங்கிறாங்க. நீங்க ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விசேஷங்களுக்குலாம் நீங்க வாங்குறதா இருந்தாலும் மாமியை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
இன்னைக்கு நான் மாமி இடத்துக்கு வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ கொடுத்தது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.